இன்னைக்கு பண்ண போகிறது 6th ஸ்டடி. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆலிவர் டிஸ்கோர்ஸ், அதாவது மேத்யூ சாப்டர் 24ல் ஜீசஸோடைய சர்மன். இட்ஸ் கால்ட் ஆலிவர் டிஸ்கோர்ஸ். இன்ஃபேக்ட் லிடியா வந்து டெக்ஸ்ட் எனக்கு போன வாரம் அனுப்பலாம். வை டு யூ கால் இட் ஆலிவர் டிஸ்கோர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆலிவர் டிஸ்கோர்ஸுங்கிறது மவுண்ட் ஆலிவ்ஸில் ஜீசஸ் கொடுக்குற ஒரு சர்மன் ஆர் அ மெசேஜ். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஆலிவர்ஸ் டிஸ்கோர்ஸுங்கிற இந்த டைட்டில். ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா மேத்யூ சாப்டர் 24 இது ஒன் சாப்டர் வேர் பீப்புள் ஜீசஸோடைய செகண்ட் கம்மிங்கை பற்றி அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேத்யூ சாப்டர் 24 நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 சாப்டர் நம்ம பார்த்தோம். மேத்யூ சாப்டர் 21 to 23 நம்ம ஸ்டடி பண்ணோம். ஞாபகம் இருக்குதான் உங்களுக்கு தெரியல, நம்ம 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மேத்யூ 21 to 23 நம்ம பார்த்தோம். எதுக்கு மேத்யூ சாப்டர் 24 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது முதல்ல ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தேன். எப்படி நம்ம ஒரு பேசேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வாட் ஆர் த குட் பிரின்சிபிள்ஸ். சர்டன் திங்ஸ் அல்லது ஜென்ரலாக பைபிள் ஸ்டடிக்கு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சில சாப்டரை படிக்கும்போது இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இன்னும் 5 பிரின்சிபல் கொடுத்தேன். முதல்ல வந்து வி ஹேவ் நோ தி இம்மீடியட் கான்டெக்ஸ்ட். அந்த பர்டிகுலர் போர்ஷனை சுற்றி இருக்கிற அந்த சாப்டர்ஸ் அதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கறது இம்மீடியட் கான்டெக்ஸ்ட். செகண்ட் திங் நான் சொன்னது கெட் அ ப்ராட் ஜென்ரல் பிக்சர். அதுக்கப்புறம் கோ இன் டு தி மைன்யூட் டீடைல்ஸ் ஆஃப் தோஸ் வேர்சஸ். அண்ட் தேர்ட் ஐ செட் interpret scripture with the help of other scripture. For instance, Matthew 24 and 25 நம்ம படிக்கிறோம்னா Matthew 24 and 25 talks நிறைய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து எடுக்குது. ஸோ இந்த Matthew 24-25 படிக்கும்பொழுது நமக்கு we have to understand how the Old Testament அங்க இருக்கிற லாங்குவேஜ் அது என்னதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுங்கிறத நமக்கு அதை தெரியாம Matthew 24-25ல நம்ம படிச்சோம்னா we will have a problem. And also in the original audience, Matthew 24ல original audience were the disciples, and அந்த புக்கை எழுதும் பொழுது ஒரிஜினலா இருந்தவங்க the first century Christians. The original audience அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, that is very important. ஏன்னா நம்ம 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த சாப்டர் அதை படிக்கிறோம். நம்ம அதை அவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நம்ம பார்க்காம இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை படிச்சோம்னா அதை டோட்டலி வில் பி ராங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேத்யூ இதில் 24ல் இட் டாக்ஸ் அபவுட் பிளட் அண்ட் ஃபயர் அண்ட் வேப்பர் அண்ட் ஸ்மோக், இப்படிலாம் நிறைய காரியங்கள் சிம்பாலிசம்லாம் இருக்குது. மேத்யூவில் இருக்கும், ஆக்ட்ஸில் இருக்கும். அது அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அதை படித்தவங்க அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒருவேளை அதை விட்டுட்டு ஓகே பிளட் ஃபயர்லாம் சொல்லும் போது டாக்ஸ் அபவுட் நியூக்ளியர் வார் ஆர் டேங்க் ஆர் ஹெலிகாப்டர்ஸ் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்தோம்னா the whole subject நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக ஒன்று சொன்னேன், மேத்யூ சாப்டர் 24ல் இருக்கிற காரியங்கள் லூக் அண்ட் மார்க்லையும் இருக்குது. ஸோ ஒருவேளை மேத்யூ 24ல் கிளாரிட்டி இல்லைன்னா கோ டு லூக், கோ டு மார்க், தே மே பி அங்கே ஒரு கிளாரிட்டி இருக்கலாம். ஃபார் ஏன்னா மேத்யூ 24 மேத்யூ சாப்டரை மேத்யூ புக்கை மேத்யூ யாருக்கு எழுதுறாருன்னா மேத்யூ ரைட்டிங் டு அ ஜூயிஷ் ஆடியன்ஸ். The Jewish audience என்ன தெரியும், they know the Old Testament. But Luke எழுதுற யாருக்கு, ஜென்டைல்ஸுக்கு, புறஜாதியாருக்கு எழுதுறாரு. இந்த புறஜாதியாருக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் கிடையாது. ஸோ மேத்யூ யூஸ் பண்ண சில காரியங்களை லூக் வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதே போல மார்க்கும் கூட என்னது, he was not writing to a predominantly Jewish audience. So it is better to look at Mark and Luke when Matthew sometimes நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். Or Mark and Lukeல they may be throwing some more light on that passage. இதுதான் நம்ம பார்த்த principles of interpretation நம்ம பார்த்தோம். Then Matthew 21 to 23ல நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த Matthew 21 and 23ல ஜீசஸோடைய ஃபோக்கஸ் எதுல இருக்குதுன்னா the wickedness of the Jews. Right from 24, the time he enters Jerusalem till Mount Olives, அந்த 3 சாப்டர்ல நம்ம பார்த்தோம்னா
Jesus is condemning the Jewish people, especially the leaders, for persecuting his prophets present and future. அவருடைய மெயின் கண்டம்னேஷன் இந்த லாங்குவேஜ் நம்ம போன தடவை பார்த்தோம். ஒவ்வொரு வேர்ஸ்லையும் அவங்கள பற்றி ஜீசஸ் பேசும் பொழுது அந்த லாங்குவேஜ் எவ்ரிதிங் இட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் he was condemning the Jewish இதுல. And the end of chapter Matthew 23க்கு நம்ம பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு 24க்குள்ள நுழைய போறோம். Let me read Matthew chapter 23ல the last few verses அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு சாப்டருக்கு வருவோம். Verse 34ல இருந்து படிக்கிறேன். Therefore I send you prophets and wise men and scribes, some of you whom you will kill and crucify, and some you will flog in your synagogues and persecute from town to town, so that on you may come all the righteous blood shed on earth, from the blood of righteous Abel to the blood of Zechariah the son of Barachiah, whom you murdered between the sanctuary and the altar. Truly I say to you, all these things will come upon this generation. O Jerusalem, Jerusalem, the city that kills the prophets and stones those who are sent to it, how often would I have gathered your children together as a hen gathers a brood under her wings, and you were not willing. See, your house is left to you desolate. உங்கள் வீடு தமிழ் எப்படி இருக்கு? 38ஆம் வசனம்க்கா. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதுபோல முந்தின வசனத்துல பார்த்தோம் 36ல truly I say to you all these things will come upon this generation. இந்த சொன்ன காரியங்கள் என்ன வரும்? இந்த சந்ததியின் மேல வரும். ஸோ இந்த இதை படிக்கும் பொழுது நம்ம நார்மல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை பார்த்தோம்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரோ அந்த ஜூயிஷ் பீப்புளை பார்த்து நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் என்ன வரும், உங்கள் சந்ததி மேல, இந்த ஜெனரேஷன் 2000 வருஷத்துக்கு அப்புறத்தை பத்தி அவர் சொல்லல அந்த இடத்துல. அவர் என்னது, அவருடைய பாயிண்ட் என்னது, இந்த சந்ததி மேல வரும், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு அங்க சொல்றாரு. இந்த உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னு அவர் சொல்லும் பொழுது எதை குறித்து அவர் சொல்றாரு? உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், ஆர் யுவர் ஹவுஸ் வில் பி லெஃப்ட் யூ டெசலேட்னு சொல்லும் பொழுது இந்த ஜூஸுக்கு என்ன தெரியுது, ஆர் என்னது டிசைபிள்ஸ்க்கு என்ன தெரியுது, ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் Jerusalem and the temple being left desolate. எருசலேமும் அந்த தேவாலயமும் அழிக்கப்படும்ங்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாருங்கிறத அவர்களுக்கு என்னது அந்த டிசைபிள்ஸ்க்கு புரியுது. ஏன்னா ஜெரமையால பாத்தீங்கன்னா அதே லாங்குவேஜ் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஆஃப் சாலமன் என்னது அது டிஸ்ட்ராய் ஆகிற போது அப்பொழுது அதே மாதிரி ஒரு வார்னிங், அதே டைப் ஆஃப் லாங்குவேஜ் அங்க இருக்குது. ஸோ இந்த டிசைபிள்ஸ்க்கு என்ன தெரியுது, ஜீசஸ் இப்ப என்ன சொல்றாரு, இந்த ஜெருசலம் இந்த டெம்பிள் பாழாக்கி விடப்படும் அப்படின்னு அங்க சொல்றார். So let us now go into Matthew chapter 24. என்னுடைய இன்னைக்கு ஸ்டடியை நம்ம முதல் 3 வசனங்களை உங்களுக்கு முன்னால நான் படிக்கிறேன். Jesus left the temple and was going away when his disciples came to point out to him the buildings of the temple. But he answered them, you see all these, do you not? Truly I say to you, there will not be left here one stone upon another that will not be thrown down. As he sat on the Mount of Olives, the disciples came to him privately saying, tell us, when will these things be, and what will be the sign of your coming and of the end of the age? தமிழ்ல வேதாக்கா நீங்க படிங்க முதல் 3 வசனங்களை. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆகவே இங்க என்ன பார்க்கிறோம்? The disciples and Jesus leave the temple and they are going to Mount Olives. Jesus என்ன எப்போ சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். So the disciples உடைய மைண்ட்ல என்ன இருக்கிறது? Jesus is saying that the temple and the city of Jerusalem will be destroyed. சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னது? They are unable to even accept that fact. Temple destroy ஆயிருமா, ஜெருசலம் டிஸ்ட்ராய் ஆயிருமாங்கிறத அவங்களால என்னது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல. பட்டுச்சு. ஆமா, இருந்தாலும் கூட அந்த டெம்பிளை பத்தி அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் ஹிஸ்டரியில தெரியும் அவங்களுக்கு, இதுக்கு முன்னால ஆயிருக்குது. ஆனாலும் என்னது, இனிமே ஆகாது, ஒரு தடவை ஆயிடுச்சு, அப்படிதான் அவங்களுடைய ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அந்த டெம்பிளை நீங்க பாத்தீங்கன்னா சாலமோனுடைய ஃபர்ஸ்ட் டெம்பிளா இருக்கட்டும், இந்த ஹெரோடோடைய இந்த செகண்ட் டெம்பிளா இருக்கட்டும், அந்த டெம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜெருசலம்ல ஃபர்ஸ்ட் டெம்பிள் டிஸ்ட்ராய் ஆயிருது. அந்த எக்ஸைல்ல அவங்க இருக்கிறாங்க, பாபிலோன்ல இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன இருக்கிறது? அந்த டெம்பிள். அந்த டெம்பிள் நமக்கு என்னது, அப்படி ஹோல் ஃபோக்கஸ் வாஸ் அந்த டெம்பிள். அதை திருப்பி கட்டணும். அதனாலதான் அப்புறம் பின்னால பாக்குறோம் the building work is happening. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபோக்கஸே அந்த டெம்பிள்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த டெம்பிளுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி. அந்த டெம்பிள் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா, காட்ஸ் கவனன்ட் வித் காட். என்னது, பீப்புளோட கவனன்ட் வித் காட் ஒரு பிளேஸ் வாஸ் த டெம்பிள். அண்ட் அந்த டெம்பிள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்னது, இட் ஷோஸ் தம் a sign of blessing. அந்த டெம்பிள்ல தான் bloody sacrifices எல்லாம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு பாவங்கள் நிவர்த்தி ஆகணும்னா they have to go to the temple. அந்த டெம்பிள் எங்க இருக்குதுன்னா, அங்கதான் வந்து என்னது, முதல்ல ஏப்ரஹாம் ஐசக்க சாக்ரிஃபைஸ் பண்றாரு, அந்த மவுண்ட் மோரியா, அங்கதான் அந்த டெம்பிள் கட்டப்பட்டிருக்குது. ஸோ அந்த டெம்பிளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏப்ரஹாமோட ஞாபகம் வரும். அதே போல அதே இடத்துல தான் வந்து டேவிட் வந்து என்ன ஆகும், அங்க ஒரு இந்த ஏஞ்சலை வந்து என்னது அங்க ஸ்டாப் பண்றாரு, சங்கார தூதனை. ஸோ அவங்களுக்கு இந்த டெம்பிள் வரும்பொழுது அந்த பில்டிங் மாத்திரம் இல்ல, they think of the past history right from Abraham to David, everything உங்களுக்கு is attached to the temple. The temple is the heart and soul of Israel. But Jesus இங்க என்ன சொல்றாரு, is using very strong language. Not even one stone will be left on the other. Everything, ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடிக்கு அது இடிபடும். அந்த டெம்பிளுடைய ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து பார்த்தா magnificent big stones. நீங்க last year before that நீங்க ஜெருசலம் போகும்பொழுது at least you would have seen the outer walls, the பெரிய stones. பட் ஜீசஸ் என்ன சொல்றாரு, இந்த கல்லாம் பார்க்கறல்ல, இந்த கல்லுல ஒரு கல் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு இந்த டெம்பிள் டிஸ்ட்ராய் ஆகும். அதுதான் அவங்க சொல்றத அவங்க சொல்லும் பொழுது, டெம்பிள் டிஸ்ட்ராய் ஆகுமா, வேதாக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதுக்கு முன்னால ஒரு நடந்தாலும் கூட இனிமே இந்த டெம்பிள் அகைன் டிஸ்ட்ராய் ஆகும்ங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த டெம்பிள் டிஸ்ட்ராய் ஆகும்னா, உலகம் முடிகிற காலத்துல எல்லாம் அழியும், அப்பொழுது இந்த டெம்பிளும் அழியலாம். பட் இந்த டெம்பிள் அழிஞ்சு போன பிறகு உலகம் இருக்கும் அப்படிங்கறது அவங்களால என்னது அதை ஏற்றுக்கொள்ள கூட முடியல. How can there be a situation that the temple is destroyed but the world continues to go on? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பிளுடைய ஸ்டாண்டிங், உலகம் இருக்கிறது எல்லாமே இட் இஸ் சம்திங் ஒன். ஸோ அந்த கேள்வி அதனாலதான் அவங்க கேட்கும் பொழுது ரெண்டு விதமாக அந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். ரெண்டு கேள்வியா பார்க்கலாம். முதல்ல என்ன அவங்க கேட்கிறாங்கன்னா, when will these things happen? இது எப்பொழுது நடக்கும்? நீங்க சொன்னீங்க இப்ப இந்த ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு, அப்படின்னா என்னது, இது எப்ப நடக்கும்? அவங்க நடக்கும் கேட்கும் பொழுது, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தினுடைய முடிவு இந்த டெம்பிளுடைய முடிவு எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால they are asking, when will the temple be destroyed? Or when will the world come to an end? இதெல்லாம் எப்போ? When will all these things happen? Then the second question, what will the sign be?
அதுக்கு முன்னால நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? இந்த டெம்பிள் அழியறதுக்கு முன்பாக என்ன அடையாளங்கள் நடக்கும்? உலகம் அழியறதுக்கு முன்னால என்ன அடையாளங்கள்? அவளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான், டெம்பிளோட அழிவு, உலகத்தோட அழிவு. ஆகவே அவங்க கேட்கும் பொழுது when will these things happen and what are the signs? இத ரெண்டு விதமாக ரெண்டு கேள்வியாக நம்ம பார்க்கலாம். There are 3 questions almost, but when and what னு பார்க்கும் பொழுது ரெண்டா நம்ம பார்க்கிறோம். When will these things happen? What will be the signs? ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகம் ஒரு முடிவு தனியா, எருசலேமோட முடிவு தனியா அவங்க பார்க்கல. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கொஸ்டின் நம்ம போடுறோம். அண்ட் மேத்யூ 24லையும் 25லையும் ஜீசஸ் இஸ் கோயிங் டு ரிப்ளை டு த கொஸ்டின்ஸ். எந்த கொஸ்டின்ஸ்? when will these things happen? what will be the signs? இதை ரெண்டையும் தான் ஜீசஸ் ஆன்சர் பண்றார். ஆனா மேத்யூ 24 நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு கேள்விகள், அதாவது ரெண்டு கேள்விகள்ல சொல்லி சொன்ன மாதிரி அதுலயே ரெண்டு இருக்கு. ஏன்னா உலக முடிவு, எருசலேமின் முடிவு, உலகம் உண்டாவதற்கு அடையாளம், எருசலேம் அடையாளங்கள், இப்படி எடுத்து பார்த்தா இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் அது பதில் கொடுக்கிறாரு. The answers are intertwined. It talks about the destruction of Jerusalem and it talks about the destruction of the world. It talks about the signs of the destruction of Jerusalem and it talks about the signs of the destruction of the world. இது எல்லாத்தையும் அவர் சேர்த்து தான் அவர் பேசுறாரு, அதை தனித்தனியாக அவர் பேசல. சோ இந்த மேத்யூ 24 நம்ம படிக்கும் பொழுது no biblical scholar can clearly say, well, this particular thing I have found out that இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இது டாக்ஸ் அபவுட் ஜெருசலேம், 16லிருந்து 27 வரைக்கும் it talks about the end of the world. இப்படி people cannot separate that. ஏன்னா ஜீசஸே அப்படி பேசல. ஜீசஸ் when he talks about ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுறார். ஸோ அதை அன்டாங்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதனாலதான் நம்ம முதலே பார்த்தோம், இந்த செகண்ட் கமிங் காரியங்களை குறித்து பேசும்பொழுது ரொம்ப டாக்மேட்டிக்காக எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம போனோம்னா will end up in trouble. சார் ஏன் ஜீசஸ் இப்படி பேசுறாரு? அது ரைட்டு, அவர் தனித்தனியா சொல்லியிருக்கலாம்ல பதில. நான் முதல்ல இதெல்லாம் எருசலேமுக்கு அழிவுக்கு இந்த அடையாளங்கள், இது உலகத்தின் அழிவுக்கு இந்த அடையாளங்கள், அது எருசலேமுடைய அழிவு இப்ப நடக்கும், உலகத்தினுடைய அழிவு இப்ப நடக்கும் அப்படின்னு பாயிண்ட் ஜீசஸ் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி கூட தேவை இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் என்ன சொல்லியிருப்போம், 1லிருந்து 5 வரைக்கும் டாக்ஸ் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம், 6லிருந்து 10 வரைக்கும் அந்த சயின்ஸ், 11லிருந்து வரைக்கும் டாக்ஸ் அபவுட் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதோட சயின்ஸ். அப்படி அழகா நம்ம நீட்டா அப்படி நமக்கு இருந்துருந்துச்சுன்னா நம்ம எதுவும் படிக்கல, ப்ராப்ளமே கிடையாது, நம்ம கிளியரா சொல்லிடுவோம். பட் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2 ஸ்டடிக்கு முன்னால நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், ப்ராஃபெட்டிக் ஃபோர் ஷார்டனிங். ஞாபகம் இருக்கா? ஒரு பீக், இன்னொரு பீக், 2 மலையோடைய பீக்ஸ். அங்கிருந்து பார்க்கும்பொழுது எப்படி தெரியுது? அந்த பீக்ஸ் தான் தெரியுது, நடுவில் இருக்கிற வேலிஸ் தெரியாது. ஸோ இந்த பீக்குக்கும் இந்த பீக்குக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கலாம், thousands of kilometers. பட் அங்கிருந்து பார்க்கும்பொழுது என்னது, they look like as if ஒன்ன ஒட்டி அடுத்தது இருக்கிற மாதிரி. That is the way the Old Testament prophets spoke about things. 2 காரியங்களும் பேசும்பொழுது they were not talking about the valleys, they were talking என்னது as if it was way. And Jesus என்னது, he is talking in the same Old Testament prophetic language. அதே லாங்குவேஜ், அதே ஸ்டைல்ல தான் Jesus is also addressing them. So அவர் உலகத்தின் அழிவை குறித்தும் பேசுறாரு, எருசலேமின் அழிவை குறித்தும் சொல்றாரு, உலகத்தின் அழிவுக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களையும் சொல்றாரு, எருசலேமுடைய அடையாளங்களையும் சொல்றாரு. ரெண்டையும் தான் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் பேசுறாரு, the Old Testament prophetic foreshortening, அந்த ஸ்டைல் அந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நமக்கு யோவேல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபஸி ஒன்று இருக்கும். ஜோவல் சாப்டர் 2ல அங்க அந்த மாம்சமான என்னது யாவரின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது என்னென்ன அடையாளங்களா நடக்கும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க ஆக்ட்ஸ்ல பார்க்கும்பொழுது அவர் பீட்டர் என்ன சொல்லுவாரு,
யோவேல் சொன்னது இப்பொழுது நடந்தேறியதுன்னு வாரு. ஆனா அங்க என்ன ஆகும், அங்க மேக்ஸ் சாப்டர்ல பார்க்கும் பொழுது மாம்சமான யாவரின் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னா அந்த ஆவியை ஊற்றப்படுவதுதான் அங்க மேக்ஸ்ல நடக்கும். ஆனா மற்ற காரியங்கள் வானத்துல அடையாளங்கள் அதெல்லாம் என்ன அன்னைக்கு நடந்துச்சா? பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அதெல்லாம் நடக்கல. சோ ஆனா ஜோயல் சொல்லும்பொழுது என்னது, எல்லாவற்றையும் எப்படி சொல்றாரு, ஒரே ஸ்ட்ரெச்ல தான் சொல்றாரு. ஜோயல் பிரிச்சு இதெல்லாம் என்னது பெந்தேகோஸ்தே நாள் நடக்கும், அப்புறம் சில 1000 வருஷங்களுக்கு அப்புறம் நடக்கும்னு சொல்லல யோவேல். ஒரே நாள்ல நடக்கிற மாதிரி தான் அது ஜோயல் ப்ராஃபஸி பண்றாரு. ஆனா அதுல ஒரு பகுதி தான் என்ன ஆகிறது, பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு அதான் பீட்டர் நம்ம சொல்றாரு. சோ இந்த பிரின்சிபல் தான் நமக்கு ப்ராஃபெட்டிக் ஃபோர்ஷாடனிங். அண்ட் அடுத்த ஒரு காரியம் நமக்கு அதுல யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஜெருசலம் என்ன சொல்லலாம்னா ஒரு the destruction of Jerusalem is a picture of the destruction பின்னால நடக்க போகிற கடைசி நாட்டில் நடக்கக்கூடிய அழிவுக்கு அது ஒரு மாடல் மாதிரி. அந்த ஜெருசலேம்ல கடவுள் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருடைய ராத்தை காட்டுறது ஒரு பிக்சர். கடைசி நாள்ல எப்படி இருக்க போகிறது, how the wrath of God will be poured out at the end of the world ங்கிறதுக்கு ஜெருசலம் ஒரு பிக்சர் மாதிரி. ஜெருசலமை பார்த்தா, ஜெருசலமோட அழிவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும், அதை பார்க்கும் பொழுது இப்படிதான் சில 1000 வருஷங்களுக்கு அப்புறம் உலகத்தின் அழிவு நாட்களில் கடவுளுடைய அந்த கோபாக்கினை ஊற்றப்படும். So the Jerusalem was a picture of what is going to happen in the end. ஆகவே தான் ஜீசஸ் சொல்லும் பொழுது ரெண்டையும் அவர் பிரிச்சு காட்டல. இது பிக்சர் பின்னால் நடக்க போவதற்கு. அதுக்கப்புறம் இன்னொரு காரியங்களையும் கூட சொல்லலாம். ஜீசஸ் நார்மலா பேசும் பொழுது இல்ல, நம்ம கூட நார்மலா பேசும் பொழுது எப்படி ஒரு 2-3 காரியங்களை நம்ம பேசும்பொழுது, ஓகே உன்னுடைய முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், உன்னுடைய 2வது கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், உன்னுடைய 3வது கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன், நம்ம பிரிச்சு பேசுறது கிடையாது. ஒருவேளை கோர்ட்ல இருந்தா என்ன செய்வாரு, லாயர் முதல் கொஸ்டினை போடும்போது அதுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் நார்மலா நம்ம கான்வர்ஸ் பண்ணும் பொழுது, and especially when the same idea, same topic is spread over 3 or 4 questions, நம்ம என்ன செய்வோம், அது எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டு தான் நம்ம பேசுவோம். முதல் கேள்வியில நீ கேட்ட இந்த காரியத்துக்கு இது பதில் அப்படி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா the same subject is there in the first question, is also in the second question, and probably in the third question. So நம்ம எல்லாத்தையும் பேசும் பொழுது சேர்ந்து பேசுற மாதிரி தான் இங்க இயேசு கிறிஸ்து பேசுறாரு. நமக்காக பிரிச்சு பார்த்தா நல்லா இருக்குமே, ஜெருசலம் அவர் தனியா சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே, உலகத்தின் அழிவை சொல்லியிருந்தா தனியா நல்லா இருக்குமே, இந்த அடையாளங்களை தனியா சொன்னா நல்லா இருக்குமே, உலகத்தின் அழிவை தனியா சொன்னா நல்லா இருக்குமேங்கிறதுனால என்னது, ஓகே ஜீசஸ் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பேசிட்டாரு. தட் இஸ் த வே நார்மலி நீங்களும் நானும் பேசுவோம் இல்லையா? சோ ஜீசஸ் உடைய லாங்குவேஜ்ல ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் சம்திங் டிஃபரண்ட். சோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சில அடையாளங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால வச்சு அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல 4 அடையாளங்களை 2 பைபிள் ஸ்டடிக்கு முன்னால நம்ம பார்த்தோம். அந்த 4 அடையாளங்களையும் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு இன்னும் சம் மோர் லைட் உங்களுக்கு நான் அதை கொடுக்கலான்னு பாக்குறேன். 4 அடையாளங்கள் நாம இதுக்கு முன்னால ஸ்டடி 4ல நம்ம பேசணும். ஒன்னு, preaching of the gospel to all nations பார்த்தோமா. உலகத்துல எல்லா தேசங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும், இந்த அழிவு வரணும் அப்படின்னு அங்க 14வது வசனத்துல போட்டிருக்கு. தமிழ்ல படிங்கக்கா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். முதல்ல என்ன செய்யணும், இந்த சுவிசேஷம் சாட்சியாக எல்லா தேசத்துக்கும் பிரசங்கிக்கப்படணும், அதுக்கப்புறம் முடிவு வரணும். சோ இத குறித்து தான் நான் முதல்ல 2 ஸ்டடிக்கு முன்னால என்ன சொன்னேன், சுவிசேஷம் சகல நாடுகளுக்கும் இன்னைக்கு பிரசங்கிக்கப்பட்டு விட்டுதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி அன்னைக்கு வச்சேன். அதே கேள்வியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது சுவிசேஷம் சகல நாடுகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு விட்டுச்சுன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட சில
ஐலண்ட்ஸ்ல, ரிமோட் ஐலண்ட்ஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கொலோசியர்ல நம்ம பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்துல பால் என்ன சொல்றாரு, அவர் இருந்த காலத்திலேயே சுவிசேஷம் சகல தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டதாக அவர் அங்க சொல்லப்படுறாரு. in a representative state. The gospel has been preached to all nations னு பால் என்ன சொல்றாரு, கொலோசியன்ஸ்ல சொல்றாரு. in what sense? in a representative. suppose நீங்க வச்சுக்கோங்க, some Indians, some South Africans, some Sri Lankans, all are there in some place where they come to know some information. Okay? So நம்ம என்ன சொல்றோம், the message has been given to the Indians, the message has been given to the Sri Lankans, the message has been given to the South Africans. பட் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் போயிடுச்சா? இல்ல. இந்த சேம் வே பாலும் கூட என்ன அந்த விதமாக அட்ரஸ் பண்ணலாம் கொலோசியன்ஸ்ல. the gospel has been preached to all nations அப்படிங்கறத நம்ம, that is one possibility. And there is one more possibility also which I didn't அந்த ஸ்டடியில நடத்தல. பைபிள்ல சில நேரத்துல சில வேர்ட்ஸ், all the earth, ends of the world, in all the world, every creature under heaven. Again words யூஸ் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க. all the earth, ends of the world, every creature under heaven. இங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் என்னது, have been used to refer to the Roman kingdom. ஓகே, சகல தேசத்துக்கும் சொல்லப்பட்டது, சகல கிரியைக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், உலகம் முழுவதும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, just to refer to the Roman kingdom. 2-3 வசனங்கள் தரேன். அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அங்க தப்பா வந்திருக்கு. preaching of the gospel is point 1, great tribulation is point 2, false prophets is point 3, and science is point 4. எனக்கு என்ன புல்லட் பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. நிறைய எக்ஸ்ட்ரா புல்லட் பாயிண்ட் இருக்குதா? Okay, so false prophet first, the preaching is first, preaching of the gospel இருக்கா, அப்புறம் great tribulation is second, அதுக்கு என்ன தேடுறாங்க நினைக்கிறேன். அப்புறம் false prophet is third, 4ல தான, and science. Yeah, 4ல. ஆமா. Okay. So இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னது, சில நேரத்துல பார்க்கும்பொழுது it talks about the whole world, but it can refer only to the Roman kingdom in a restricted sense. See, Luke chapter 2 verse 1 அப்படி நல்லா அந்த வசனங்களை கவனிங்க, அப்பதான் நமக்கு தெரியும். Luke chapter 2 verse 1. Luke chapter 2 verse 1. And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. All the world should be registered அப்படின்னு யார்கிட்ட வந்துச்சா? சீசர் இருந்து. பட் all the world சொல்லும் பொழுது Caesar was ruling the whole world. இல்ல, he was ruling after the Roman kingdom. Okay, empire. Okay, Romans chapter 1 verse 8 படி. ஒண்ணுனா Romans 1:8. Okay. First, I thank my God through Jesus Christ for you all, that your faith is spoken of throughout the whole world. Your faith is spoken of throughout the whole world. யாரை பத்தி சொல்றாரு? ரோம்ல இருக்கிற சர்ச்சை பத்தி சொல்றாரு. இந்த ரோம் சர்ச்ல இருக்கிற வேர்ல்டு, அவங்களுடைய ஃபெய்த் உலகம் எங்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாத்துலயும் பேசினாங்களா? இல்ல. He is talking about the Roman kingdom. அவ்வளவுதான் அங்க சொல்லும் பொழுது, when Paul says your faith has been spoken about in the whole world சொல்லும் பொழுது Roman kingdom or பக்கத்துல இருக்கிற சில தேசங்கள். This is the point that the Roman Empire was very big at the time. Yes, but still it did not encompass India and everything. It's not the whole world நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இல்ல. It talks about that kingdom. And also Romans chapter 10 verse 18.
But I say, have they not heard? Yes, indeed. The sound has gone out to all the earth, and their words to the ends of the world. The sound has gone to all the earth and the ends of the earth. இங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறத பத்தி அவர் சொல்றார், ரோமன் சர்ச்சோடைய அந்த சுவிசேஷத்தை குறித்து. இந்த உலகம் எங்கும் சகல இடத்துக்கும் போகல. It talks about the kingdom around that place, probably the Roman kingdom, சுத்தி இருக்கிற சில ஒருவேளை Egyptian, சுத்தி இருக்கிற சில இடங்களுக்கு. பட் இங்க எப்படி லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ends of the earth. உலகத்துக்கு எண்டே கிடையாது, அது வேற விஷயம். பட் என்னது? That is the language which is being used. So, Jesus கூட என்னது, இப்ப மேத்யூ சாப்டர் 24ல உலகமெங்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அதற்கப்புறம் இந்த அழிவு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லியிருக்கலாம்? உலகம்னு சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷம் நம்ம பார்க்கிற இந்த ரோமன் கிங்டத்துக்கு ஃபுல்லாக சொல்லப்பட்ட பிறகு எருசலேமுடைய அழிவு வரும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாமா? That is also one way of understanding that. That is about the preaching of the gospel. ரெண்டாவது கிரேட் ட்ரிபுலேஷன். இதை நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். கிரேட் ட்ரிபுலேஷனை குறித்து கூட நான் என்ன யோசிக்கிறேன்னா, I still believe that the great tribulation has not yet come. Okay? ஆனாலும் கூட I cannot be very sure. ஏன்னா ஜெருசலேம்ல நடந்த ட்ரிபுலேஷன் was something என்னது பயங்கரம். ஜெருசலேம்ல நடந்த ட்ரிபுலேஷனை விட ரீசெண்டாக 1940sல ஜூஸ் செத்தாங்களே கேஸ் சேம்பர்ஸ்ல, they were more. Jerusalem destructionல the number of Jews would have been killed probably maybe 100,000 or something. I don't know the exact number. But Germanyல on the gas chambers, how many people were killed? Nearly 6 million. So numbers எடுத்து பார்த்தானது Jerusalemல நடந்த tribulation is nothing. So some people may say when Jesus talks about the tribulation in Matthew chapter 24, Jesus is not talking about the tribulation which will happen during the destruction of Jerusalem. Jesus is talking about the end of the earth. They may be right. It is possible. But again the language எடுத்து பார்த்தோம்னா Old Testamentல யூஸ் பண்ணியிருக்கிற language is a different language நம்ம பார்க்கிறோம். 2-3 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். I don't want to go into detail. Prisi, one other டக்குன்னு நீ படிக்கணும். Exodus 9:18. Okay. Behold, tomorrow about this time I will cause very heavy hail to rain down, such as has not been in Egypt since its founding until now. Okay. இன்னும் கிளியரா நிதானமா படிங்க. Okay. Behold, tomorrow about this time I will cause very heavy hail to rain down, such as has not been in Egypt since its founding until now. நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன்? ஏதோ ஹேல் அனுப்ப போறேன். ஹேல்னு சொல்லும்போது என்னது? கல் மழையா? அதை நான் அனுப்ப போறேன். என்ன சொல்றாரு? ஈஜிப்ட்ல இதுக்கு வரைக்கும் என்னது அப்படி யாருமே பார்த்தது இல்ல. இது பிளேக்ஸை பத்தி சொல்றாரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. கடவுள் மோசைட்ட சொல்றாரு, நாளைக்கு என்ன செய்ய போறேன்? எகிப்துல நான் கல்மழையை அனுப்ப போறேன். such has not been seen in Egypt from the day it was founded until now. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு கல்மழையை பார்த்ததுல நான் அப்படி அனுப்ப போகிறேன். Exodus 10:14. And the locusts went up over all the land of Egypt and rested on all the territory of Egypt. They were very severe. Previously there has been no such locust as they, nor shall there be such after them. Okay, there had been many locusts, nor would be so many again. அப்படிப்பட்ட என்னது அந்த வெட்டுக்கிளியை பத்தி சொல்றாரு. அப்படியே இருக்கும். 11:6 again Exodus. Then there shall be a great cry throughout all the land of Egypt, such as was not like it before, nor shall be like it again. பெரிய ஒரு கூக்குரல் என்னது எகிப்துல வரப்போகுது. இதுக்கு முன்னாலேயும் அப்படி இருந்ததில்ல, இனிமேலையும் அப்படி இருக்க போகிறது இல்லை. அப்படி ஒரு பயங்கர ஒரு கூக்குரலும் ஒப்பாரி எங்க இருக்க போகிறது? எகிப்துல இருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த லாங்குவேஜ்ல நமக்கு என்ன தெரியுது? எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ்?
ஹைப்பர்பலி. அதாவது என்னது, நம்ம சொல்லுவோம்ல நம்ம சாதாரணமா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சா கூட என்னது, நான் அதை மாத்த மாட்டேன். நான் செத்தா கூட அவன் வீட்டுக்கு வர மாட்டேன், அவன் வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன். செத்த பிறகு நான் எங்க வந்து மிதிக்கிறது வாசல இல்ல. அது எக்ஸாஜரேட்டட் என்னது, ஒரு ஹைப்பர்பலி. அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஹைப்பர்பலி. அதாவது எதுல இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல, ப்ராப்ளி. ஓகே. ஸோ நார்மலாக என்னது, அந்த லாங்குவேஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், டு கிவ் இட் a dramatic effort. அது என்னது, எஃபெக்ட். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னது, செத்தா கூட வீட்டுக்கு வர, வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன். என்னது, கிழக்க உதிக்கிற சூரியன் என்னது, மேற்க உதிச்சா கூட என்னது, மாற மாட்டேன். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க என்னைக்குமே உதிக்காது, கிழக்கு தான் சூரியன் உதிக்கும். But that is the way we talk. Like raining cats and dogs. Raining cats and dogs. அப்படி என்னது, மேல cat and dog அவ்வளவு இல்ல. This is a colorful language. அந்த மாதிரி லாங்குவேஜ் நம்ம லிட்டரலாக எடுக்க முடியாது. When Jesus talks about something. அதே போல எசேக்கியல் chapter 5 verse 9. And I will do among you what I have never done. I have never done. And the like of which I will never do again. And the like of which I will never do again. Because of all your abominations. இதுக்கு முன்னாலே நான் பண்ணதில்ல, இனிமேலும் பண்ண போறதில்ல. எதனால, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால பண்ண போறேன்னு எசேக்கியல் இஸ் வார்னிங் அபவுட் என்னது, தி ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் என்னது, ஹைப்பர்பலி லாங்குவேஜ். ஆகவே Matthew chapter 24 when Jesus says, "For then there will be a great tribulation, such as not been since the beginning of the world until this time, no nor ever shall be." அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது, the same language எக்ஸோடஸ்ல நம்ம பார்க்கிற லாங்குவேஜ், ஆர் எசேக்கியல்ல பார்க்கிற அதே லாங்குவேஜ் என்னது, the same hyperbole, Jesus may be also using that, so that people will really feel that impact. So there is a possibility that the tribulation which Jesus is talking about எப்ப ஆயிருக்கலாம், ஜெருசலம் உடைய டிஸ்ட்ரக்ஷன்ல ஆயிருக்கலாம். சரியா? Now let me come to the third point. Okay, it talks about false prophets. ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் நிறைய வருவாங்க உலகத்தின் அழிவு கடைசி நாட்கள் அப்படின்னு மத்தேயுல 24 அதிகாரம் 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், 23, 24 பல வசனங்கள்ல அங்க வார்னிங் இருக்கிறத பாக்குறோம். ஆனா ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் உலகத்தின் எருசலேமுடைய அழிவுக்கு முன்னால இருந்தாங்களா இல்லையா? ஏன்னா நீங்க ஆக்ட்ஸ்லயே நீங்க பார்க்கும் பொழுது அங்கேயே வந்து என்னது, அந்த கமாலியல் அங்க வார்ன் பண்றதை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் இந்த நோட்ஸ்ல இதை நானே விட்டேன், எனக்கு தெரியல. இல்ல நான் போட்டிருந்தேன் நோட்ஸ்ல, பட் என்ன பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. கமாலியே வார்ன் பண்ணுவார், இதுக்கு முன்பாக என்னது இப்படி நடந்துச்சுன்னு. அதே போல ஆக்ட்ஸ்ல சைமன் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட்டை குறித்து பார்க்கிறோம். So உலகம் எருசலேம் அழிவுக்கு முன்பாகவே என்னது, there were false prophets. ஈவன் அதுக்கு முன்பாக கூட ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருந்தாங்களா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல, ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல there are a lot of false prophets. இன்னைக்கு இருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிறாங்க. ஓகே. சோ இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்ல, இந்த மேத்யூல சொல்லப்பட்ட வார்னிங், the old false prophets could have been there before the destruction of Jerusalem. அந்த வார்னிங்காவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றது கடைசி நாட்கள்லயும் என்னது, ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ் இருப்பாங்க, அதை குறித்து அவர் சொல்லலாம். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஜீசஸ் இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலேம் ஆர் ஜீசஸ் இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி எண்ட் டைம்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அண்ட் ஃபோர்த் சைன், அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், சைன்ஸ் இன் த ஹெவன். இங்க வானத்துல அடையாளங்கள். வானத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடையாளங்கள் லிட்ரலாக நிறைவேறிச்சுன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன அடையாளங்கள் சொல்றாருன்னா 29ஆம் வசனம் 30ஆம் வசனம், மேத்யூ
24, 29 and 30. நீ இங்கிலீஷ்ல படி, அப்புறம் வேதாக்கா படிக்கட்டும். Matthew 24, 29 and 30. Immediately after the tribulation of those days, the sun will be darkened, and the moon will not give its light. The stars will fall from heaven, and the powers of the heavens will be shaken. Then the sign of the Son of Man will appear in heaven, and then all the tribes of the earth will mourn, and they will see the Son of Man coming on the clouds of heaven with power and great glory. Okay. தமிழ்ல படிங்க வேதாக்கா. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கூட்டத்தார் கண்டு புலம்புவார்கள். இங்க ரெண்டு காரியங்கள் அவர் சொல்றாரு. ஒண்ணு, வானத்திலிருந்து வானத்துல சகல ஒரு sun will be darkened, moon will not give its lights, and stars will fall from heaven. அதோட அவர் நிப்பாட்டல சன் ஆஃப் மேன் அப்பியர் ஆவார், அதையும் சொல்றாரு. நிச்சயமா நமக்கு என்ன தெரியும், சன் ஆஃப் மேன் அப்பியரன்ஸ் நம்ம இன்னும் வரல. ஆனா வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் விழுந்து சந்திரன் ஒளி கொடுக்காமல் போய் அது போல சூரியனும் ரத்தமாச்சா எருசலேமுடைய அழிவு சமயத்துல, அதையும் லிட்டரலாக எடுத்தா நிச்சயமா நம்ம அப்படி நடந்த மாதிரி நமக்கு எங்கேயும் படிக்கல. எருசலேமுடைய அழிவு சமயத்துல எங்கேயுமே சந்திரன் ஒளி கொடுக்காம நட்சத்திரங்கள் விழுந்ததாகவும் சூரியன் ரத்தமா ஆனதாக நிச்சயமாக அங்கேயும் பார்க்கல. அப்படின்னா இதை நம்ம ரெண்டையும் பார்க்கும்பொழுது பின்னால் அவரு இயேசுக்கு இந்த மனுஷகுமாரன் வானத்துல பார்ப்பாங்க எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இந்த அடையாளங்கள் நடக்கவே இல்லை. இது எருசலேமை குறித்து நிச்சயமாக சொல்லல, இது கடைசி நாட்களை பத்தி மாத்திரம் தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா வானத்துல இருந்தது சந்திரன் ஒளி கொடுக்கல, நட்சத்திரங்கள் விழல, சூரியன் ஒளி ரத்தமானதுங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? லிட்ரலா எடுத்தா ஆகல இல்லையா? ஆனா அது கேன் பி அ ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் ஆல்சோ. அத ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்னு எடுத்தோம்னா நடந்திருக்கலாம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா சில வசனங்களை உங்களுக்கு தரேன். எசேக்கியல் இல்ல முதல்ல ஐசாயா 13 அதிகாரம் 9 முதல் 10. யாராவது ஒருத்தர் படிங்க. ஐசாயா chapter 13 verses 9 to 10. 13 or 13, 1-3. Okay. Behold, the day of the Lord comes, cruel with both wrath and fierce anger, to lay the land desolate, and he will destroy its sinners from it. For the stars of heaven and their constellations will not give their light, the sun will be darkened in its going forth, and the moon will not cause its light to shine. Okay. So it started with the wrath of God. Startacha? Thripadiya enakku. Behold, the day of the Lord comes, cruel with both wrath and fierce anger. So இங்க சொல்லப்படுகிறது fierce anger and wrath of God. So it is the stars of the heaven and the constellation will not flash forth the light. The sun will be dark when it rises and the moon will not shed its light. இதுக்கும் மேத்யூக்கும் கம்பேரிசன் இருக்கு, சம்பந்தம் இருக்கா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? sun will be dark and the moon will not shed its light. ஆனா இங்க ஐசாயா எதை குறித்து சொல்றாரு? ஐசாயா கடைசி நாட்களை குறித்து சொல்றாரு. ஆனா இல்ல, ஐசாயா பாபிலோன் மேல கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. பாபிலோன் கிங்டம் மேல கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து அங்க எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. சேம் லாங்குவேஜ் யூஸ். சன் will not give, will be in the dark, the moon will not shed its light. Okay. now எசேக்கியல் வாங்க. அடுத்தது எசேக்கியல் ஒரு ப்ராஃபஸி கொடுக்கிறார். எசேக்கியல் chapter 32ல 7 to 15ல நான் ஒரு வசனங்களை மாத்திரம் படிக்கிறேன், 2 வசனங்களை. I will cover the heaven and make the stars thereof dark.
I will cover the sun with a cloud, and the moon shall not give her light. All the bright lights of heaven will I make dark over thee, and set darkness upon the land. I shall make the land of Egypt desolate. Here also it talks about the moon and the sun and the stars. அதுக்கு என்ன ஆகும்னு. ஆனா அங்க எசேக்கியேல் எதை குறித்து சொல்றாரு? உலகத்தின் முடிவை குறித்து சொல்லல. எசேக்கியேல் is talking about the judgment of Egypt. எகிப்துக்குடைய ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது again it talks about the sun and the moon and the stars. அதுக்கு என்ன ஆகும்? அதே போல ஈடோம் அதோட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஐசாயா சொல்ல போறாரு. அவர் என்ன படிக்கிறாருன்னா ஐசாயா சாப்டர் 34ல 4 and 5 படிக்கிறார். And all the host of heaven will wear away, and the sky will be rolled up like a scroll. All their host will also wither away as a leaf withers from the vine, or as one withers from the fig tree. For my sword is satiated in heaven. Behold, it shall descend for judgment upon Edom, and upon the people whom I have devoted to destruction. Again, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? The host of heaven will wear away, and the sky will be rolled up like a scroll. எப்படி வானத்தெனது ஒரு துணியை சுத்துறது போல சுத்திருமே அப்படின்னு இங்க ஐசாயால சொல்றாரு. ஐசாயா எதை குறித்து சொல்றாருன்னா ஈடோமோட ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து. ஈடோம கடவுள் ஜட்ஜ் பண்ண போறாரு. ஆகவே முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பாபிலோனோட ஜட்ஜ்மெண்ட், ரெண்டாவது ஈஜிப்டோட ஜட்ஜ்மெண்ட், மூணாவது ஈடோமோட ஜட்ஜ்மெண்ட். ஆனா அங்க சொல்லப்பட்ட லாங்குவேஜ் எப்படி இருக்கிறது? சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் குறித்து தான் என்னது அங்க சொல்றாரு. ஆகவே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படிச்சு பார்க்கும் பொழுது when God talks about the judgment upon a nation, he uses the sun and the star and the moon. ஒரு பிக்சரா வச்சு அதை காட்டுறத பார்க்கிறோம். ஸோ ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஃபெமிலியரா இருக்கிற மனுஷன் இந்த ஜீசஸோடைய ப்ராஃபஸியை குறித்து the sun will not give a light, the moon will be darkened அப்படின்னு சொன்னா அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? He will say, okay, God is now saying that the nation of Israel is going to be judged. அப்படி புரியறதுக்கு யோசிச்சா தப்புன்னு சொல்லுவோமா நம்ம? There's a possibility. Probably Jesus is talking about the judgment of Jerusalem, judgment of Israel, or what is going to happen to them. So இந்த 4 அடையாளங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதும் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு 2 காரியத்தை சேர்த்து அவர் சொல்றாரு. வானத்தில் உள்ள அடையாளங்களையும் சொல்லிட்டு மனுஷகுமாரனுக்கு நடக்க போறதையும் குறித்து சொல்றாரு. நிச்சயமா மனுஷகுமாரன் வரல, ஆனா வானத்தில் உள்ள அடையாளங்கள் எருசலேமுடைய அழிவுல நடந்திருக்கலாம். அதுதான் நம்ம இத்தனை வசனங்களை பார்த்தோம். பூமி எனது சந்திரன் ஒளி கொடுக்காமல் போகும், சூரியன் ரத்தமாகும், நட்சத்திரங்கள் விழுங்குங்கிறதெல்லாம் எதை குறித்து சொல்லலாம்? எடுங்க ஓகே. இல்ல இது சொல்லப்பட்டதெல்லாம் ஆகும்னு அந்தந்த பீரியட்லயும் நடந்துடுச்சு. அது ஈஜிப்ட குறித்து என்னது ஐசாயா சொல்றாரு. ஈஜிப்ட் அழிவு சில 100 ஆண்டுகள்ல. ஈடோமுக்கு என்ன ஆகுங்கிறது அங்க சொல்றாரு. பாபிலோனுக்கு என்ன ஆகும்னு என்னது அங்க ப்ராஃபஸில என்னது சில ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்குள்ளே நடந்து போச்சு. இந்த காரியங்கள் நடந்தது. நம்ம இத சில நேரங்கள்ல இதுக்கு எந்த ப்ராஃபஸி எதுன்னு தெரியாம நம்ம எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் கடைசி நாட்கள் குறித்து சொல்லப்படுறதுன்னு இந்த குழப்பறனாலதான் நமக்கு என்னது இந்த கன்ஃபியூஷன். ஆனா வானத்துல இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் தெரிஞ்சத சன் ஆஃப் மேன் அது தெரியல. ஆக அதை குறித்து நம்ம நிச்சயமா சொல்லலாம். என்னது அது நடக்கல. ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராஃபட்டிக் ஃபோர்ஷாட்டனிங். ரெண்டையும் சொல்லும் பொழுது என்ன இயேசு கிறிஸ்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு? ரெண்டையும். It talks about the destruction of Jerusalem. It talks about the last days. Destruction of Jerusalem சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? He uses the language of the sun and the moon and the stars, and then he talks about Jesus உடைய அடையாளங்கள். உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்ப இல்ல கன்ஃபியூஷன்? We are missing the valley.
சொல்றதில்ல புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் அப்படின்னு. அது இந்த இடத்துல இருக்கா? இல்ல அதுக்கு வேண்டிய ஆண்டவர் ஏசப்பா சொல்லி இருக்கலாம்ல இப்படி. எது இருக்கலாம், பட் இந்த இடத்துல சொல்லப்படல மேத்யூல. ஓகே, நியூ ஹெவன்ஸ். டிசைபிள்ஸ் வந்து 3 क्वेश्चंस கேக்குறாங்க. ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ற மாதிரி one by one, but intertwining it. Everything is intertwined. Okay. And now ஜோயல்ல சொன்ன மாதிரி என்ன சொன்னார்? ஜோயல்ல மாம்சமான ஆவியை யாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்புறம் அவர் சில அடையாளங்கள் சொல்றாரு. ஆனா மாம்சமான ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது பெந்தேகோஸ்து நடந்தது, மற்ற அடையாளங்கள் நடக்கலங்கிற மாதிரி இங்க அந்த மனுஷகுமார அடையாளம் நிச்சயமாக நடக்கல. அது இன்னொரு நாள் நடக்க போகிறது. ஆகவே ட்ரிபுலேஷன் சொல்லும் பொழுது there is a possibility that இங்க மேத்யூல சொன்ன காரியங்கள் பெரும்பாலானவைகள் எங்க நடந்திருக்கும்? எருசலேமுடைய அழிவுல நடந்திருக்கும். இந்த 4 அடையாளங்களை தான் நான் lesson 4ல சொன்னேன். Again I wanted to give some more light on that. So it does not necessarily mean because these things have happened that the Son of Man is going to come immediately after that. Illa. That's where the there is a valley. Yeah. There is a big valley. We do not know how long and the rendukulla gap எப்ப இருக்கும் தெரியாது. That can happen. Even tomorrow it can happen. But today it can happen. But God used this for second coming as well. We can take that as Yeah. Signs will be there, but we don't know what's the time frame between that and that. And இந்த வானத்துல இருந்து விழுகிறது லிட்டரலாவும் கூட எடுத்துட்டு இயேசு கிறிஸ்து வர நாளைக்கு என்னைக்கு என்னது சூரியன் ஒளி கொடுக்காமல் போகலாம், நட்சத்திரங்கள் விழலாம், லிட்டரலா எடுத்தா that can also happen. So நம்முடைய பொறுத்த வரைக்கும் என்னது, we cannot say for sure இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது நடந்திருக்கலாம். அண்ட் கடைசியாக ஒரு அடையாளங்கள் இதை குறித்து நம்ம முன்னால பார்க்கல. இது மேத்யூல பார்க்கிற ஒரு அடையாளம். அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன்ங்கிறத நம்ம மேத்யூ சாப்டர் 24 verses 15 to 22ல இருக்கு. ஆமா, அதனால பாழாக்கும் சங்காரம் அப்படின்னு இருக்கா தமிழ்ல. மத்தேயு மேத்யூ 24ல verse 15 பாழாக்குற அருவருப்பு. ஓகே ஓகே, தமிழ்ல நமக்கு ரொம்ப அழகான வார்த்தைகள். பாழாக்கும் அருவருப்பு. இங்கிலீஷ்ல 15 24:15 அருவருப்பு. தமிழ்ல நமக்கு என்னது, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ற வேர்டு இல்லையா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கிறது? அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன். நம்ம சாதாரணமாக அந்த வேர்டை நார்மலாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கிடையாது. சோ அபாமினேஷன்ங்கிறது என்னது? அருவருப்பு. சம்திங் டிஸ்கஸ். An extreme word. டெசலேஷன் என்னது? பாழாக்குறது ஆர் destroying something. So Jesus is saying there is something which is going to happen. அது அருவருப்பானது. and அந்த அருவருப்பு என்ன செய்யும்? அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு காரியம் வரப்போகுது. அது என்ன, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இட் வில் டிஸ்ட்ராய். அதை பத்தி என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாக இருங்கன்னு அங்க சொல்றாரா? இஸ் டெல்லிங் தட். பட் ஜீசஸ் எதை குறித்து சொல்றாரு? பாழாக்கும் அருவருப்புன்னு சொல்லும் பொழுது இந்த வேர்ட் அகைன் இஸ் டேக்கிங் ஃப்ரம் த புக் ஆஃப் டேனியல். டேனியல்ல பாத்தீங்கன்னா 3 இடத்துல இந்த பாழாக்கும் அருவருப்புங்கிற வார்த்தை 3 இடத்துல இருக்கு. டேனியல் சாப்டர் 9ல இருக்கு, டேனியல் சாப்டர் 11ல இருக்கு, டேனியல் சாப்டர் 12லயும் இருக்கு. தி அபாமினேஷன் which causes desolation. அபாமினேஷன் which causes desolation. ஜீசஸ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்ட இந்த சேம் லாங்குவேஜ் இங்க யூஸ் பண்றத பாக்குறோம். கிளாரிட்டி இருக்கா? அடுத்ததுக்கு போலாமா? ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல அந்த ஜூஸ் என்ன நினைச்சாங்கன்னா, அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் ஆல்ரெடி நடந்து போச்சு.
இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலேயே what did the Jews believe? The abomination of desolation has already come. அப்படின்னா யாரை குறித்து இந்த abomination யோசித்தாங்கன்னா, there was a king by name Antiochus Epiphanes ஒரு ராஜா. கிறிஸ்து வருவதற்கு ஒரு 160 இயர்ஸ்க்கு முன்னால் அவர் வரார். He was a Syrian king. இவருடைய பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா, அவர் இந்த டெம்பிள்குள்ள என்டர் பண்றாரு. டெம்பிள் இருக்கிற வர்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அந்த இருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்சரை டிஸ்ட்ராய் பண்றாரு. சாபத் அண்ட் மற்ற ஃபெஸ்டிவல் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் ஸ்டாப் பண்றாரு. அதுபோல சாக்ரிஃபிஷியல் ஃபுட் ரைட்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அவர் கேன்சல் பண்றாரு. அது மாத்திரம் என்ன பண்ணாங்களாங்க, அந்த டெம்பிள் என்ன கொண்டு வராங்க, பன்னியை ஆல்டர் பண்றாரு. பன்னியை ஆல்டர் கொண்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. பன்னிங்கிறது ஜூஸ்க்கு எப்படி இருக்கும், அருவருப்பு. இட்ஸ் an abomination. பன்னிங்கிறது unclean animal. பட் அந்த 167 BC என்ன பண்றாரு, இந்த ஆன்டியோகஸ் டெம்பிள்ல ஒரு பிக்க ஸ்லாட்டர் பண்றாரு. பிகாஸ் he wants to destroy the sanctity of the temple. நாட் ஹெரட்ஸ் டெம்பிள்ல அதுக்கு முன்னால. சோ ஜூஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, the desolation of abomination of desolation has already happened. எப்ப நடந்துச்சு, 167 BC ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் காலத்துல நடந்து போச்சு. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு, he talks about again the abomination of desolation திருப்பி சொல்றாரு. abomination desolation நீங்க பார்க்கும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, என்னென்ன செய்யணும், மலைக்கு ஓடி போ. யூதேயாவில் இருக்கிறவங்க மலைக்கு ஓடி போங்க, கூரையில இருக்கிறவங்க கீழே இறங்காத, இப்படின்னு சில காரியங்களை அங்க சொல்றாரு. So ஜீசஸ் எதை குறித்து சொல்றாரு, abomination of desolation எதை குறித்து அவர் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும்னா பெஸ்ட் திங் இஸ் கோ டு தி புக் ஆஃப் லூக். இதே வசனத்தை லூக் எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். லூக் சாப்டர் 21 verses 20 to 21 இத லூக் வேற மாதிரி சொல்றாரு. பிரபா நீங்க படிக்கிறீங்களா தமிழ்ல, முதல்ல தமிழ் இங்கிலீஷ் எழுதிச்சிருக்கீங்க. ஓகே, லூக் 21 20 to 21 படிங்க. 20 இல்ல 21, லூக் சாப்டர் 21. But when you see Jerusalem surrounded by armies, then know that this desolation is near. Then let those in Judah flee to the mountains. Let those who are in the midst of her depart, and let not those who are in the country enter her. Okay. So Matthewல எப்படி சொல்றாருன்னா, therefore when you see the abomination of desolation spoken by Daniel the prophet standing in the holy place னு மேத்யூல சொல்லி இருக்கிறது. அதே லூக் எப்படி சொல்றாரு, when you see Jerusalem surrounded by armies then know that its desolation is near. Same thing Luke explain பண்ணும்போது he is talking saying that abomination of desolation என்னது இது, it is the army surrounding Jerusalem. So Matthew அந்த லாங்குவேஜை கொண்டு வந்துட்டோம்னா ஜீசஸ் என்ன சொல்றாரு, this was what was spoken by prophet Daniel. Therefore when you see the Roman army surrounding Jerusalem, then என்ன செய்யுங்க, desolation அழிவு நெருங்கிடுச்சு. ஆகவே ஜுடேயால இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, மலைக்கு ஓடி போங்க. கூரையின் மேல இருக்கிறவங்க கீழே என்னது எடுக்கிறதுக்கு எதுவும் இறங்காதீங்க. வயல்ல இருக்கிறவங்க என்னது துணி எடுக்கிறதுக்கு திரும்பாதீங்க. ஏன் சொல்றாரு, once you see Jerusalem being surrounded by the army then flee, ஓடி போங்க. ஆகவே நம்ம வெறும் மேத்யூ எடுத்து பார்த்து abomination of desolation டேனியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கறத நமக்கு புரியலன்னா best thing is come to Luke, where Luke explains it very clear. When you see the army surrounding Jerusalem then flee. And this can never apply to the second coming of Jesus. That is because now you are telling that we understood. அது மாத்திரம் இல்ல,
இதே வசனத்தை திருப்பி எடுத்துக்கோங்க. இது சப்போஸ் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும்போது நான் மலைக்கு ஓடிப்போய் என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து வராரு, நான் எல்லாம் ஜூடையில இருக்கிறவங்க மலைக்கு ஓடினா என்ன பிரயோஜனம்? ஓட முடியுமா? அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகை வர்ற சமயத்துல கூரையில இருக்கிறவன் கீழே இறங்கினா என்ன, இறங்காட்டினா என்ன? இயேசு கிறிஸ்துவ வருகை வரும்பொழுது என்னது, அது சாபத்தில வந்தா என்ன, வராட்டினா என்ன? ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லை. இட் கேன் நெவர் அப்ளை டு தி செகண்ட் கமிங். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னைக்கு யாரும் மறைய முடியாது, யாரும் ஓடி ஒழிய முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது என்ன செய்யுங்க, மலைக்கு ஓடி போங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் வரும்பொழுது மலைக்கு ஓடிங்கன்னு சொல்லுவாரா? இல்ல. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். சோ இந்த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் நிச்சயமா நம்ம என்ன சொல்லலாம், இட் கேன் ரெஃபர் ஒன்லி டு தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் அண்ட் நாட் டு தி செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா எனக்கு பட் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து வர அன்னைக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. இயேசு கிறிஸ்து வர அன்னைக்கு கூரையில இருக்கிறவன் கீழே இறங்குறத பத்தி என்னது அங்க யோசனையே கிடையாது. வயல்ல இருக்கிறவன் வீட்டுக்கு வர்றதை பத்தி அங்க யோசனையே இல்லை. இந்த வார்னிங் எல்லாம் இது யாருக்கு? எருசலேமுடைய அழிவு சமயத்துல அந்த ஆர்மியை யாரும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரம்தான் இது அப்ளை ஆகும். ஆகவே நம்ம முடிக்க போகிறோம். மேத்யூ சாப்டர் 24 இருக்கிற இந்த அடையாளங்களை குறித்துலாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒருவேளை சொல்லலாம், நிச்சயமாக I am still not sure whether all the signs have happened. I still feel the signs in a greater way it has to happen, but on the other hand I may be wrong. I am not sure. Signs could have happened or it can happen again இன்னும் வரப்போகிற செகண்ட் கமிங்ல நடக்கலாம். So I cannot be dogmatic about that. இதுதான் நம்ம மேத்யூ சாப்டர் 24 படிக்கும் பொழுது இந்த சென்ஸ் தான் நமக்கு வரணும். And the warnings can be literal, the warnings can be figurative. ஏன்னா the language also என்னது அந்த மாதிரி அங்க இருக்குது. ஆனா I may be wrong in all these things. I may think that in the warning is referring to the Jerusalem or the destruction. நான் யோசிச்சுட்டு இருக்கலாம். But Jesus may have given the warning for the destruction of the end of the world. Or the signs ன்னு சொல்றத I may be thinking this signs apply to Jerusalem or destruction. But Jesus may be saying using the signs to refer to the end of the world. I may be wrong in all these things. But there is one thing நமக்கு தெரியணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த காரியங்கள் எல்லாம் கொடுத்தது நம்முடைய இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இல்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்றாரு? How can I be holy? How can I remain faithful? இந்த அடையாளங்கள் குறித்து நம்ம தப்பா யோசிக்கலாம். But how can I remain faithful? How can I remain holyங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, we don't have to have any doubt. ஜீசஸ் கிரைஸ்ட் சில வருஷங்களுக்கு வர மாட்டாரு, I am very sure. So till that time I can remain unfaithful. Or till that I can remain without being holy. இல்ல. Whether it is going to which has happened in Jerusalem or whether it is going to happen now, I don't know. I may be wrong in all those things. But one thing we all should be know whatever time it happens, whenever it happens, I have to be faithful. I have to be holy. I have to be prepared for his coming. அந்த ஒரு காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. இல்ல பின்னால அடுத்த பேரபிள்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வருகை எப்படி இருக்கும், திருடன் வருகிறது போல எதிர்பாராத ஒரு நாள் வரும். எனது எஜமான் எப்பொழுது வரப்போறாருன்னு தெரியாம அந்த வேலைக்காரன் அன்ஃபெய்த்ஃபுல்லா இருப்பான். அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. We may make mistakes in interpretation, but we cannot make mistakes in the standard. நம்ம whenever he comes, we have to be found faithful. Whenever he comes, we have to be found holy. அதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. We will finally probably எனக்கு அடுத்த பைபிள் ஸ்டடி எப்பன்னு தெரியல. We will have to think of it. ஒருவேளை ஜானத்தனுடைய journey delay ஆச்சுன்னா probably we can have it next week.
said I will next week. We'll see. Suppose he's coming on You are okay. Thursday night is landing in அப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறதுல தான் இருப்போம். Next week no அண்ணே. இருக்க மாட்டீங்களா? இல்ல இது போறோம். ஓகே. அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சிரோம் நம்ம ரெடி. நாட் a problem. ஓகே. நம்ம ஜோம் பண்ணலாமா?